2023 4வது ஆன்சர் நான் பார்க்குமா? நானும் பார்க்க போறேன் பின்னுக்கு. நானும் ஜாய பார்க்க போறேன் பின்னுக்கு விடைய பெருட்டி. பார்க்கவா? ஜாய பார்த்து கொண்டு இப்ப பின்ன பெருட்டி விடையே 2012-23. ஓகே, கேள்வி என்ன சொல்லிச்சு? 2012-23 ஆன்சர் போடியல்மா. நான் கேள்வி வாசிச்சேன். நேரம் T-0 ஓய்வில் இருந்து சுயாதீனமாவில்லை தொடங்கும் ஒரு பொருளின் ஒளிப்படங்கள் முதலில் T-0 பின்னர் ஒவ்வொரு செகண்டின் இறுதியிலும் ஒரு கேமராவினால் எடுக்கப்படுகின்றன. ரைட், உங்களுக்கு இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும், கேட்டுக்கோங்களோ. நீங்களே இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் அன்றைக்கும் பிசிக்ஸ்ல MCQ தான் முக்கியமான விஷயம், சரியோ? அப்ப நீங்க என்ன கேட்டால் கேள்விய MCQ கேள்வி எந்த கேள்வியோ கேள்விய பசுந்தா டைம் எடுத்து கிளியரா வாசிச்சுக்கணும். அப்படி வாசிச்சுக்கணும்னு ஒரு அடியிலே கேள்வி விளங்கிடுது உங்களுக்கு, விளங்கினா நீங்க கேள்வி வாசியத்துல டைம் மிச்சம் பிடிச்ச போனால் கேள்வியும் விளங்கியல விடையும் விளங்கியல திருப்பி 2-3 டிப்புக்கு வாசிச்சே டைம் வச்சிரு விளங்க சொல்லி ஆச்சுட்டியும் மெதுவா நிதானமா டைம் எடுத்து ஒரு அடிக்கு கிளியரா வாசிச்சுக்கோங்க. கேமரா எடுக்கப்படுகின்றன. பின்னர் வரைபடங்கள் எது ஒவ்வொரு செகண்ட் இறுதியிலும் பொருளின் அமைவை சரியாக காட்டுகின்றது. வரைபடங்கள் நிலைக்குத்து அச்சுகள் பொருள் சென்ற தூரம் டி, தூரத்தான் சொல்லிச்சா, டி வகை குறிக்கின்றன. ஓகே, இப்ப எங்களுக்கு நான் ஃபுல்லா எல்லாம் படமெல்லாம் வரையல, டைம் போறேன். நான் ஒரு தாளை மட்டும் வரைஞ்சுக்கிறேன், ஒரு பேப்பர் ஷீட். ரைட்டா? இப்ப ஒரு ஷீட்ல இது உங்களுக்கு எதை பத்தி சொல்லிச்சுன்னு சொன்னா நார்மலான ஒரு புவியீர்ப்பின் இயக்கத்தை பத்தி தான் சொல்லிச்சு. அதை கேமரால ஷூட் பண்ணியாமனு சொல்லிச்சு. ஸோ இப்ப நீங்களே நிறைய தியரி கிளாஸ்ல படிச்சிச்சு மேடம். முதல்ல முதல்ல பேசிக் ஐடியா இருக்குமே, நாங்க ஒரு பொருளை இப்படி சரியோ எல்லாருக்கும் தெரியும். நார்மலான இயக்க மனுஷனாலே நாங்க எந்த கேள்வி செய்ய போனாலுமே எல்லாத்துக்குள்ளேயும் பூரி ஒரு ஆளிச்சு தாரண அவர். நாங்க எந்த கேள்வி செய்ய போனாலும் இப்படி சரி அதுக்குள்ள பூரவே பாக்கிய ஒரு ஆள் தாரு. இந்த ஜி உயிர் பார்முடுவர் இல்லைனா இப்ப அவரால் புவியீர்ப்பு ஆர்முடுவல்னு சொன்னாலே தொடர்ந்து வேகம் கூடிக்கணும் போறேன். அப்ப வேகம் தொடர்ந்து கூடிக்கணும் போறேன்னு சொல்லி சொன்னால் அப்ப ஆர்முடுவல் என்றால் இது மாறா ஆர்முடுவல் உண்டு. அப்ப ஒரு செகண்ட்ல இப்ப நான் சும்மா இப்படி உடியன் வைங்க, இப்படி உடியன் சொன்னா இப்படி வீசலகிலுக்கு உடிய விளவிடப்படுகின்றது இரட்டம். அப்ப அந்நேரத்துக்கு ஆரம்பத்துல வீசமன் 0, ஒரு செகண்ட்ல பார்த்தா வீசமன் 10 இருக்கும், அடுத்த செகண்ட்ல பார்த்தா வீசமன் 20 இருக்குமே. இப்ப அவர் 10 லீச்ச கொள்ள ஒரு செகண்ட் இப்ப வர வர வேகம் கூடிக்கொண்டு போறாரு. அப்ப உங்களுக்கு நார்மலா இறங்கி தானே முதலாவது செகண்ட் இவ்வளவு தூரம் போயிடுச்சுன்னு சொன்னால் 2வது செகண்ட் அதை விட கூட தூரம் போயிடுச்சும், அடுத்த செகண்ட் அதை விட கூட தூரம் போயிட்டு இருச்சு. இதை விட வச்சு நாங்களுக்கு ஆன்சரை அவுட் பண்ணது மட்டும் பார்க்கும். 2வது 5 விட வந்துச்சு. 1 2 3 4 5. இதை வச்சு எங்களுக்கு சரி 2வது விடையை வெட்டிட்டு வராது. அடுத்ததுல பார்த்தால் எல்லாமே 0த்துல ஸ்டார்ட் பண்ணிச்சு. சிலத்துல 3 டாட் காட்டிச்சு, சிலத்துல 4 டாட் காட்டிச்சு. விஷயம் 2வது வரையும் மட்டும்தான் எங்களுக்கு வெட்டேண்டி இப்பேக்கு, மற்ற இடத்துலயும் தூரம் கூடிக்கொண்டு போற மாதிரி தான் காட்டிச்சு.
சரி, இது எங்களுக்கு டிரெக்டா இப்படி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல தேவையில்லை. இப்போ உங்களுக்கு ஈஸியா எப்படி இது கேள்வி ஆன்சர் பண்ண முடியும்? நீங்க தியரி கிளாஸ்லயே நேரடியா படிச்சு எல்லா தியரி கிளாஸ்லயும் சொல்லி கொடுக்கேன். புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக விலக்கொள்ள எந்தியன் 1 செகண்ட்ல 5 மீட்டர் புலும். ரெண்டாவது செகண்ட்ல அந்த ஒரு செகண்ட்ல 15 மீட்டர். மூணாவதுல 25 மீட்டர். அப்ப முதலாவது செகண்ட் ரெண்டாவது செகண்ட் ரெண்டையும் சேர்த்தா எங்களுக்கு 20 மீட்டர். சரியா? டோட்டலா சேர்த்தா 45. ஓ ரைட்டா? அப்ப எது ஆன்சர்? அஞ்சாவது T=1ல 5ல இருக்கணும் 5 மீட்டர். அதுக்கு பிறகு ரெண்டாவது T=2ல 20ல இருக்கணும். அப்படி ஒரே ஒரு ஆன்சர், நாலாவது ஆன்சர். ஓகே, ஆன்சர் 4th. அடுத்த கேள்வி. ஓகே அண்ணே, கிளியரா டக்குனு போடுவாங்க மெசேஜ். இந்த டவுட் சொன்னாலும் இப்ப கேட்டுக்கொள்ளணும். இல்லை என்று நினைச்சிய அடுத்த கேள்வி 2012 42 எங்களுக்கு ஒரு கிராஃப் தந்துச்சு, பிடி கிராஃப் தந்திருச்சு. கீழுக்கும் வரமா இருந்துச்சுன்னா இப்படி உண்டு, இப்படி உண்டு, இப்படி உண்டு. ரைட். ரைட். இப்ப நான் வேக நேர வரைவு வந்துச்சு, எங்களுக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைவு கேட்டுச்சு. இப்ப நாங்க இந்த படத்துல பார்த்து கொண்டே வீடியோ எடுக்குவோமே, என்ன இந்த படத்துல பார்த்து கொண்டு வீடியோ எடுக்குவோமே. இப்ப முதலாவது உங்களுக்கு விடி கிராஃப்ல இருந்து எஸ்டி கிராஃபுக்கு மாத்தக்கொள்ள சும்மா நான் வரையுதுன்னு. எஸ்டி கிராஃபை மாத்தக்கொள்ள உங்களுக்கு முதலாவது விளங்கணும். இப்ப இது வந்து இப்ப உங்களுக்கு இந்த கீழுக்கு மேலுக்கு வாரது எந்த விஷயம் சொல்லி விளங்கணுமே. கீழுக்கு மேலுக்கு வாரது எந்த விஷயம் சொல்லி சொன்னா வந்து, அப்ப இது திசை. ஏன்னா இது ஒரு இடப்பெயர்ச்சினாலும் சரி, வேகம் அடிச்சனாலும் சரி. இப்ப ஒரு நாள் உங்களுக்கு கதி நேர வரைப்போ, தூர நேர வரைப்போ வந்து கீழுக்கு வரப்போறல. என்ன கேட்டா அதுக்கு ஒரு திசை இல்லை, எண்ணிக்கணியம் அது. சோ அது கீழுக்கு வரப்போறல. சோ இது ஏதோ காவிக்கணியம் வர ஒரு கிராஃப் தான் கீழுக்கும் மேலுக்கும் காவிக்கணியம் வர கிராஃப் தான் எங்களுக்கு கீழுக்கும் மேலுக்கும் வரப்போறது. ரைட். ஆகவே இப்ப இது வந்து இது ஒரு திசை. இப்ப நான் ஒரு போல் நான் ரோட்ல உருட்டி விடின்னு வச்சோமே, நான் உருட்டி விடிய இந்த போல் இப்படி போற பெய்த்து இப்படியே போற இல்லைங்களா? அப்ப அதைத்தான் இது குறிப்பிடு. என்னடா ஒரு திசையிலே வைத்து கொண்டுச்சு இல்லைங்களா? பெய்த்து கொண்டிட்டு இந்த கிராஃப் வந்து மீன் பண்ணி சொல்லி இந்த ஆண்முடுகள் மண்முடுகள் அதல்ல, கிராஃப்ட் அர்த்தம் மெயினா ஒரு போல நான் இப்படி அனுப்பிய பெய்த்து அதுக்கு பிறகு நான் இது இனக்காவ வேகம் 0 ஆயிட்டு. அப்ப நான் இது இனக்காவ நிப்பாட்டிட்ட, எனக்கு ஒரு வேகத்தை கொடுத்து அனுப்பினது இனக்கா வேகம் 0. ரைட்டோ? அதுக்கு பிறகு திருப்பி கீழுக்கு வந்து எதிர் திசையில திருப்பி இங்களை அனுப்பினால் இது வந்து உங்களுக்கு இணைக்கே வந்து சேருமோன்னு சொல்லி சொல்லலுமா? அப்படி அக்யூரேட்டா சொல்லல. எப்படி அதை சொல்லலும்னு சொல்லி சொன்னா,
இது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், வேக நேர வரைப்பு எக்ஸ் அச்சோட ஆக்கிய பரப்பு இடப்பெயர்ச்சியை தருமன்னு சொல்லி சொன்னேன். சோ இந்த பரப்பும் மேலுக்கீச்சிய பரப்பு, மேலுக்கீச்சிய பரப்பு தான் இந்த திசையில போன தூரம் சரிங்களா, திரும்பி வந்ததுல போன தூரம், போன தூரம் இந்த பயிற்சி தூரம் இல்லைங்க நான் சொல்லி இருந்தேன். அடுத்தது இதுதான் கீழ் பரப்பு ரைட்டா. இந்த ரெண்டு பரப்பும் சமன் அடிச்சுன்னா எனக்கு கீழே வந்துருன்னு சொல்லி சொல்லி போனதும் வந்ததும் சமன் ரைட்டு. ஆனா இப்ப அப்படி சமன் ஒன்று இல்ல. சோ நடுவுல ஒரு இடத்துல இதை பிடிச்சு நிப்பாட்டிட்டேன், யாரோ ஹல்லன் போல கலந்துக்கும் வைத்த நீங்க உருட்டி அடிச்சு தாப்பை சில விளையாடி மிச்சேன் காலால ஓங்கி அடிச்சு போலுக்கு தாப்பு இந்த ஷோர் இருக்குங்க, அது திருப்பி ஹாலுக்கே வர. அப்ப நீங்க ஓங்கி அடிச்ச தாப்பையில பட்ட தம்பி வந்து நடுவில் எடுத்துக்கும் வைத்த போலோட ஹால் வரவங்க சரி போல் சரி தம்பி திருப்பி தாரல போல சளியாரம் இல்ல, நீங்களே வாங்கிக்கணும் சரியா. இப்ப ஓகே, இப்ப கிராஃப் பத்தி நம்மள ஐடியா தந்துட்டேன். இப்ப உங்களுக்கு தெரியும் கிராஃப் வரையும் நாங்க நம்மளா கிராஃப் வரையோமோ இல்லாட்டி சாய்ஸ் பண்ணிக்கணும் வைத்துருவோமோ லேட் ஆகுமே ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த பரப்புரையும் சமன் இல்ல. சோ கட்டாயம் வந்து கிராஃப் இறுதியாக அப்ப ஈனக்கா இப்படி ஒரு முன்னோக்கின ஒரு இடப்பெயர்ச்சி வந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி இந்த திசையில பிளஸ் திசையில வலம் நோக்கின திசை தான் நாங்க பிளஸ் அடிக்க, இந்த திசையை மைனஸ் அடிக்க. சோ வலம் நோக்கி இந்த பிளஸ் திசையில இப்ப இறுதியாக ஒரு இடப்பெயர்ச்சி ஒன்றிருச்சு. சோ கட்டாயம் எந்த நடக்கணும், வலம் நோக்கின திசையில ஒரு இடப்பெயர்ச்சி ஒன்றிருச்சு. ஆகவே கிராஃப் கட்டாயம் எந்தியன் எங்களுக்கு மேலதான் நிச்சயம் இடப்பெயர்ச்சி நேர வரைவு கடைசியாக இறுதியாக முடிந்த இடம் வந்து இந்த மேலதான் முடியும். அப்படி பார்த்தவங்களுக்கு எதையும் வெட்டேண்டிய ஃபர்ஸ்ட் 5 ஆன்சர் தந்துச்சு 1 2 3 4 5 ரைட். அப்படி பார்த்து எங்களுக்கு வெட்டேலும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்று அது கீழே முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு பார்த்தால் இப்ப உங்களுக்கு தெரியும் எந்தியன் வேக நேர வரைப்பு இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு, வேக நேர வரைப்பிட சாரி இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு படித்திருந்தான் வேகம். சோ வேகம் இங்க மாறி ஏதோ வேகம் மாறின்னு சொன்னா இதை படித்திறன் மாற போற. சோ படித்திறன் மாறியன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் நேர்கோட்டு கிராஃப் தொடர்ந்து நேர்கோட்டுல இப்படி ஏதோ இப்படி எக்ஸாக்ட்லயோ இப்படியோ ஏதோ இந்த நேர்கோட்டுல வரையலாம். இப்ப இங்கெல்லாம் வேகம் மாறி சோ நேர்கோட்டுல வரையலாம். சோ இங்க எல்லாமே மாறிக்கொண்டதாயிடுச்சு. சோ நேர்கோட்டுல வரையலாண்டிய கன்செப்ட் எடுத்து உங்களுக்கு 4வது ஆன்சரை வெட்டல் ரைட். அதோட வந்து எங்களுக்கு 3வது ஆன்சரையும் வெட்டேலும் எப்படின்னு சொல்லி கேட்டா வந்து இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியத்தை வரல, அது பிளஸ்ல தான் இறுதியா பிளஸ்ல தான் முடிஞ்சிச்சு 3வது ஆன்சர். ஆனாலும் எந்தியன் அது இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமாக்கியுமே காட்டிட்டு இங்க பூஜ்ஜியமாகல. அப்ப அதை வச்சு எங்களுக்கு 3வது ஆன்சரையும் வெட்டிட்டு எங்களுக்கு மிச்சம் 2 5 50-50 ரைட்டா. 2 5 வேண்டியதுதான் 2042 2 5 ரைட். இப்ப இன்னமும் லேசா அப்படி எடுத்து ஆன்சர் எடுத்துக்கொள்ள சொல்லிச்சுன்னா வந்து 2 5 பாக்கிய எப்படி பாக்கிய கிட்டத்தட்ட 2 5 கிட்டத்தட்ட ஒரே ஷேப் ஆனால் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஈச்சி தான். 2வது வந்து எங்களுக்கு எப்படி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிச்சுன்னா வந்து இப்படி ஒரு ஷேப்ல முடிஞ்சிருச்சு கிராஃப் கடைசி முடியுது. 5வது வந்து இப்படி ஒரு ஷேப்ல முடிஞ்சிச்சு இல்லையா. எனக்கு அக்கிட்ட சரியா 0 m சமன் 0 படித்திறன் 0. சோ இங்க எப்படியா வேகம் இங்க 0 கடைசியா வேகம் 0 ஆயிட்டு வேகம் 0 நான் படித்திறன் 0 கிரியா வந்துச்சோனும் ஆன்சர் 5. ஓகேயா. மத்த நான் ஒரு பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நான் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஓகேன்னு நினைச்சேன் எம்சிக்கு இல்லையானு ஒரு இடம் எப்படி வர மனுஷன் நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைச்சிய.
ரைட். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பாக்கியல் மெத்தியன் இன்னமொன்று டிஃப்ரெண்ட் எப்படின்னு பாக்கியல் சொல்லி சொன்னா வந்து இன்னமொரு பேர்லயும் உங்களுக்கு ரெண்டையும் அஞ்சையும் வெட்டலும் எத்தனையோ ஜாக்கி வெட்டிடலும். ஸோ எங்களுக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் கிராஃப் பார்க்கோமே. பெஸ்ட்டுக்கு வந்து எந்தியன் வேகம் கூடியா படித்திறன் கூடணும். ஆகவே எந்தியன் கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டா வந்து வயச்சை நோக்கி வளையணும். வயச்சை நோக்கி கிராஃப் வளையணும். அது இந்த சின்ன ஏரியா சுற்றி சரியா வளைய இதை விளங்கி இல்லை. ரெண்டாவது பாட்டை பார்க்கோமே. ரெண்டாவது பாட்டுல வந்து உங்களுக்கு மாறா வேகம் காட்டிச்சு. ஸோ மாறா வேகம் காட்டினேன்னு சொன்னா வந்து வேகம் மாறலன்னா படித்திறன் மாறல. ஸோ இப்படி ஒரு கூடன்னு வரணும். படித்திறன் மாறல. ஸோ அதுக்கு வந்து படித்திறன் மாறல. அப்ப அதுக்கு வந்து ரெண்டாவது இடத்துல எங்களுக்கு ஒரு நேர்கோடு தான் வரணும். அதுல இருந்து மேலுக்கு ரெண்டாவது ஆன்சரை வெட்டிடும். அடுத்த எல்லி பாருங்க டைப் பண்ணும். இப்ப அடுத்த மறுபடியும் மீட்டிங் முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னால் டைம் ஆகுந்தி ஃபர்ஸ்ட் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க்ல ஜாயின் பண்ணுவோம். அடுத்த எல்லி அடுத்த கேள்வி வந்து 2013-8. அது கொஞ்சம் என்ன கேள்வி? 2013-8-9. 2013-8 கேள்வி வந்து ஒரு எரியம் கேள்வி வாசிச்சு நினைச்சேன். நான் காலையில் டைம் வச்சு டெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு எரியம் தந்துச்சு. எரியத்துக்குரிய எரியத்துல வேகத்துல கிடைக்கூறு விஹெச்சும் நிலைக்குத்துக்கூறு விவியும் எப்படி மாறிய நேரத்தோட தான் கேள்வி. எங்களுக்கு கேள்வி விடி கிராஃப். ஸோ இதுல முதலாவது பெஸ்ட்டுக்கு டக்கான யோசிச்சுக்கணும். வந்து கிடைக்கூறு விஹெச் மாற போறல்ல. ஸோ அதுல இருந்து 1 2 3 4 5 இந்த ஆன்சரை வெட்டியலுமே கிடைக்கூறு மாறி இல்லைன்றதை வச்சு 1ல சரி 2ல சரி 3லயும் சரி 4ல 5 சரி. அடுத்தது எந்தியன் நிலைக்குத்து வேகம். நிலைக்குத்து வேகம் எந்த நடக்கிற புவியீர்ப்பு ஆர்முடுகள் தொழிற்படியே. ஸோ அது கூடி குறைய போற மாறாம வர ஏலா. ஸோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆன்சரை வெட்டிடலும். அது புவியீர்ப்பு ஆர்முடுகள் சரியோ. அது புவியீர்ப்பு ஆர்முடுகள் சொல்லி ஜி ஒரு மாறா ஆர்முடுகள். ஸோ அது மேல போக்கொள்ள அமர்முடுகளாக தொழிற்படையிலும் கீழ் நோக்கி கீழுக்கு வரக்குள்ள ஆர்முடுகளாக தொழிற்படையிலும் ஏதோ மாறாதது. ஸோ கிராஃப் கட்டாயம் இப்படியோ இல்லாட்டி இப்படியோ எந்தியோ உண்டு நேர்கோட்டு ஷேப்ல தான் நிற்கணும். ஸோ அதை வச்சு எங்களுக்கு ரெண்டாவது ஆன்சர் வெட்டிடலும். மூணாவது ஆன்சரும் வெட்டிடலும். சரி என்ன ஆன்சர் வைத்தினாங்கண்ணா நாலாவது எதுக்கு வெட்டினா அந்த அதை வச்சு சரி ஆன்சர் முடிச்சு. அஞ்சாவது ஆன்சர் ரைட்டோ. அவங்க டிரெக்டா எப்படியும் கிராஃபா கீறிச்சு இப்படி கீறிச்சு இப்படி இங்க எத்தின ஹேட்டா வந்து இங்க மாறா ஆர்முடுகள் தான் இங்கேயும் இங்கேயும். சோ இது இங்க வந்து அமர்முடுகளா தொழிற்படி இங்க ஆர்முடுகளா தொழிற்படி. உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் நான் படித்திறன் பத்தி டீட்டெயிலா பேசல. அன்றைக்கு மறை படித்திறன் சொல்லி முடிச்சு. நேர் படித்திறன் சொல்லி நான் வந்து அது வந்து கூர்ங்கோணம். இது கூர்ங்கோணமா வாரது. மறை படித்திறன் சொல்லி சொன்னா வந்து சரி விரிகோணமா வருது. அங்கலிச்சி கோணத்தான் பார்க்கணும் ரைட்டா. விரிகோணமா வருது. ஸோ இப்ப இவங்க வந்து என்டினேட்டா வந்து ஏதோ நாங்க ஒரு திசையைத்தானே பிளஸ் எடுத்துக்கொள்ளணும். அப்ப இவங்க வந்து எப்படி இதை பிளஸ் எடுத்து வந்து மேல போற இயக்கத்தை தான் பிளஸ் எடுத்துச்சு. ஸோ மேல போற இயக்கத்தை அவங்க பிளஸ் எடுத்தா ஆர்முடுகள் கீழ் நோக்கி ஜி. அப்ப மேல போறது இயக்கத்தை அவங்க வேற மேலே காட்டிச்சு பிளஸ்ல. இதான் பிளஸ் திசையை வேற விட
அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை தான் அவங்க மேலே காட்டுச்சு, இல்லை மாத்தி இப்படி காட்டிச்சோம் மேலுமே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை மேலே காட்டிச்சபடியால அவங்க மேல் நோக்கி போறது தான் பிளஸ் எடுத்துச்சு. அப்ப கீழ் நோக்கி தான் எங்களுக்கு ஜி இச்சு. ஸோ அப்ப படித்திறனை அப்ப எங்களுக்கு கீழ் நோக்கி ஜி என்ற படியால ஜியை நாங்க இப்ப இந்த திசையை வச்சு பார்த்தால் மறை என்று எடுக்க வகையில் கீழ் நோக்கின திசையை. ஆகவே மறை படித்திறன் ஃபுல்லாவே அதே படித்திறன் தானே, அந்த புவியீர்ப்பு பார்முடிவிலே தான். அப்ப அந்த படித்திறனும் தொடர்ந்து மாறல, மறை படித்திறன். சோ அதான் இந்த விரிகோணத்துல காட்டிச்சு, தொடர்ந்து அதே படித்திறன் தான் மாறல. சரியா கிராஃப்? ஓகே நினைச்சேன். 5th ஆன்சர். அடுத்த கேள்வி. ஆஹ் 2013 9 சின்ன கேள்வி. நான் கொஞ்சம் டைம் பார்க்கணும். சரி மெசேஜ் போட்டு சொல்லி கொஞ்சம் பார்க்க போட்டுச்சு ஒரு ஆளுக்கு. மீட்டிங் முடிய போகுது போல, வெஸ்லிங் ஜாயின் பண்ணுவோம். இல்லைண்ணா இப்ப அந்த கேள்வி என்ன சொல்லி கேட்டா வந்து ஒரு 2 பேர் ரேஸ் ஓடியாம், V1 V2 வேகத்துல ஒரு 50 மீட்டர் ஆரையோட ஒரு வட்டப்பாதையில ஓடியாம், 10 கிலோமீட்டர் ரேஸாம். ஸோ V1 வந்து 10 சுற்றுக்களை பூர்த்தி செய்யும் போது மற்றைய மெய் வல்லுநர் 9 சுற்றுக்களை பூர்த்தி செய்யலாம். இவங்களுக்கு வேகத்துல இந்த வேகத்துல விகிதம் தான் கேட்கிய. V1 over V2 தான் கேட்கிய, ரைட்டா? இப்போ V1 over V2. ஸோ நாங்க வேகம் எங்களுக்கு எனக்கா வேண்டிய டைம் தந்தில்ல, ஆனா ஒருத்தர் ரேஸ் ஓடி முடியுதுன்னு சொல்லிச்சுன்னா எந்த சொல்லிச்சு, ஒரு மெய்வருடன் கதி V1 10 சுற்றுக்களை பூர்த்தி செய்யும் போது மற்றையவருடன் 9 சுற்றுக்களை பூர்த்தி செய்வதாக அவதானிக்கப்படுகின்றது. இப்ப 2 பேரும் பூர்த்தி செய்த பத்தி தெரிஞ்சு, அவர் 10 தான் ஓடி, மெய்வர் 9 தான் ஓடி முடியுது. 15 எனக்கு செல்ல பாருங்க, 2 பேருடைய ஒரே டைமிங். இப்ப ஒரு 0ல T7 0ல தொடங்கினேன். இப்ப T7 10ல ஒருத்தர் 9 ஓட்ட முடிச்சிச்சு, இன்னொரு 10 ஓட்ட முடிச்சிச்சு, ரைட்? ஆகவே 2 பேரையும் டைம் சமன் என்ன தெரியும். மற்ற இடப்பெயர்ச்சியோட தொடர்பா தான் போறேன். இப்ப நான் வேகத்துல வீதம் கேடுச்சு, அப்ப டிரெக்டா வேகத்துக்கு V7 S/T இடப்பெயர்ச்சிங்கில் நேரம். சரியா? இடப்பெயர்ச்சிங்கில் நேரம் அதான் வேகம். இப்ப எங்களுக்கு தெரியும் 2 டைமும் சமன் சொல்லி. ஸோ நாங்க T2 வெட்டிக்கலாம். அப்ப இவரு போன தூரத்திங்கில், சாரி இவர்ட அந்த டோட்டலா போன தூரமே ஃபுல்லா வட்டை அடிச்சு எவ்வளவுன்னு சொல்லி தூரம். அப்ப இவரு போன தூரத்திங்கில் இவரு போன தூரம் கண்டிதான் வேகத்துல வித்தியாசம். அப்ப நாங்க எதை எப்படி பார்க்கணும், அவரு V1 வந்து 10 வட்டை அடிச்சு, V2 9 வட்டை தான் அடிச்ச, சரியா? ஆனால் இப்ப எங்களுக்கு எந்த அடுத்தது அந்த ட்ரெக் கொடா ட்ரெக்னு சொல்லல, சும்மா ஒரு ட்ரெக் தான் சொல்லிச்சு. ஸோ அப்ப எங்களுக்கு ஃபுல்லா வட்டைன்னு சொன்னால் முழு சுற்றளவும் வேணும், சரியோ? ஆனா 6:50 சொல்லிச்சு, முழு சுற்றளவே போட்டா தான் இவர் சுத்தின புல் தூரமும் வராது. எப்படியோ இதுவும் இதுவும் சமனா தானே வரப்போற, அது தெரியும் தானே இருக்கும், 2 பேருக்கும் சமன். இப்ப நாங்க அளவே தேவையில்லை, சும்மா அவங்க 6 வந்து அப்படியே வச்சிருப்பேன். நான் 2க்கும் ஃபுல் பரிதியும் சுற்றல மெக்சன் எடுத்துக்கொண்டு 2ஐயும் வெட்டி போட்டேன். விட 10 கிலோ 9 இதை போட்டவே தேவையில்லை உங்களுக்கு. எக்ஸ 10 கிலோ 9 டிரெக்டா எடுத்து மாலை யோசிச்சு பார்த்தாலே மனசால விளங்கிட்டு 2 ட்ரெக்கும் சமன் அனுசரி. 10 கிலோ 9 ஆன்சர் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் உங்களுக்கு மனசாலே போட்டு பார்த்து கொள்ளும். தேனா இது சுருக்கெல்லாம் மனசாலே செய்யணும், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு உங்களை வந்து இப்ப வரலன்னு யோசிச்ச வேணாம். நீங்க ஒரு நாளும் உங்க இடத்துல ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாலும் அதான் உங்களோட சக்சஸ். நீங்க மத்தவனோட உங்களை ஒரு நாளும் கம்பேர் பண்ண போக வேண்டும். அடுத்த கேள்வி 2015-17. அங்கேயும் கிராஃப் தானே ரொம்ப கிராஃப் செஞ்சு 2015-17. ஸோ இப்போ இந்த கிராஃபை பார்த்தோன்னே நான் உங்களுக்கு தெரியும், நான் கேள்வி செய்யக்குள்ள முதல்ல அதை பத்தி யோசிச்சேன்.
படித்திறனை பத்தி யோசிச்சு. ஸோ எங்களுக்கு விடி கிராஃப் தந்துட்டு எஸ்டி கிராஃப் கேட்டுச்சு. சும்மா நான் கிராஃபை பார்த்த உடனே முதலாவது எங்களுக்கு எந்த கண்ணுக்குள்ள வரணும், இது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணதான் வரேன். பரப்பு காணியே ரெண்டு டைம் பரப்பு, கீழே கீச்ச பரப்பும் மேலே கீச்ச பரப்பும் கிட்டத்தட்ட சமன் மாதிரி விளங்கி. ஓகே அஞ்சலி அது. ஸோ நான் கிராஃப் வரையில தேவையில்லை எனக்கு தேவை வரையும். அஞ்சு ஆன்சர் ரெண்டே பரப்பு சமன் ஆகும்னு நினைச்சு. அப்ப கிட்டத்தட்ட ரெண்டே பரப்பு சமன் சொன்னா வந்து அவரோட தொடங்கி நேரத்துலயே இப்ப இப்படித்தான் அதே முதல் சொன்ன மாதிரியே ஒரு இயக்கம் தான். இப்ப இது ஹேசன் சொன்னா வந்து இங்க வந்து நான் மாத்திரமா இந்த போல் வீசிய கேசே தான். இங்க ரெண்டே பரப்பு சமன்படியால திருப்பி ஷோர்ல பார்த்துட்டு உங்களோட ஹாலுக்கே வந்துட்டு ரைட்டா. தம்பி இல்ல வீட்டுல ஆக்சுவலி அழுக்கு வந்துட்டு ரைட். இப்ப அதே மாதிரி ஒரு கேஸ் தான் அஞ்சு ஆன்சர். இப்ப கிராஃப் வந்து அப்ப இடப்பெயர்ச்சி 0, இடப்பெயர்ச்சி 0, இறுதியா இடப்பெயர்ச்சி 0. அப்ப எங்களுக்கு பெஸ்ட்டுக்கு ஒரு வேகம் தந்திச்சு. ஸோ பெஸ்ட்டுக்கு கிராஃப் வந்து விடி கிராஃப் வந்து பிளஸ்ல ஆயிடுச்சு. விடி கிராஃப் பெஸ்ட்டுக்கு மேல. அப்ப இடப்பெயர்ச்சி கட்டாயம் 0ல இருந்து கூடணும். ஸோ அப்ப அதுல இருந்து எப்படி கூடிய ஒன்று இல்ல தேர்ட் ஆன்சர்ல. அப்ப தேர்ட் ஆன்சரை நான் வெட்டிட்டேன். அதுக்கு பிறகு அது வந்து ஒரு மாறாவேகம். நான் ஸ்டார்டிங்ல மாறாவேகம், ஆகவே படித்திறன் மாறப்படாது, நேர்கோடா வந்துச்சோனும். ஸோ ரெண்டாவது ஆன்சர் வலை, ரெண்டாவது ஆன்சர் வெட்டினேன். அதுக்கு பிறகு முன்துண்டை பார்த்து நான் ரெண்டாவது ஆன்சர் வெட்டி கொண்டேன். அதுக்கு அடுத்த துண்டை பார்த்தா நான் முதல் விளங்கப்படுத்தினோமா அந்த புயிர்ப்பு ஆர்முடுகள் குறைப்படியுமே ஒரு கேஸ் ஒன்று மாதிரி ஆட்டிக்கு இந்த ஷேப்ல வர ஒரு கிராஃப் உண்டு. ஆகவே அந்த நேரத்தில அப்ப வேகம் வேகம் மாறிய படித்திறன் மாறணும். படித்திறன் மாறின்னு சொன்னா நேர்கோடு வரையல. அது முக்கியமான போய் நோட் பண்ணிக்கோங்க. வேகம் மாறின்னு சொன்னா வந்து படித்திறன் மாறிய நேர்கோடு வரையலாம். ஆகவே வலைதான் வரணும். ஸோ அஞ்சாவது ஆன்சரையும் வெட்டிடணும், நாலாவது ஆன்சரையும் வெட்டிடணும். ஆன்சர் ஃபர்ஸ்ட். ஓகேயா? இதெல்லாம் விளங்கப்படுத்தே போதுமே. அந்த ஒரு பாட்டா சொல்ல தேவையில்லை, விளங்கப்படுத்திச்சு. முதல்ல பத்தி கிராஃப் எல்லாம் பத்தி எப்படி எப்படி எனக்கு அப்படி இப்படி வேற சொல்லலாம். ஓகே, அடுத்த கேள்வி. எம்சிக்கு கேள்வி மாதிரி செஞ்சு ஆட்டணும். அப்பதான் நீங்களும் முதலுக்கு பழகி இந்த மாதிரி எழுதியோ இல்லை இதை கண்ணால பார்த்து செஞ்சுக்கணும் போறது. 2016 2016 ஒரு கிராஃப் தந்துச்சு. கிராஃப் தந்துட்டு அவங்க கொஞ்சம் கூற்றுகள் சொல்லிய ரைட்டோ. எந்தையும் கூற்று முதலாவது கூற்று இப்படித்தான் மிச்சம் பேசி கொண்டுச்சு. இப்படித்தான் கொஞ்சம் தொண்டை தண்ணி பத்தி நீல ஒருத்தர் பேசியல்லே, நான் மட்டுமே பேசி கொண்டுச்சு. எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் சரி. பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க நீண்ட நேரத்திற்கு சென்றுள்ளது. இல்லை என்ன கேட்டால் ரெண்டுமே T=0 கிராஃப் ரெண்டு முடிஞ்சிட்டு. அப்ப நீண்ட நேரத்துக்கு சென்றுள்ளது முதலாவது கூற்று பிழை. ரெண்டாவது கூற்று பாவமே T=T0 ஆக இருக்கும் போது பொருள் பி ஆனது பொருள் ஏயிலும் பார்க்க கூடுதலான ஒரு இடப்பெயர்ச்சியை கொண்டுள்ளது. எதன் சொல்லிய பி வந்து ஏயிலும் பார்க்க இடப்பெயர்ச்சி கூடையாம். வீடியோ கூட ஏடியா இடப்பெயர்ச்சி நேர வரைவு தான். ஸோ இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நேரம் பண்ணுவாங்களா? இடப்பெயர்ச்சி T=T0 இடப்பெயர்ச்சி கூட ஏகி தானே கூட அந்த கூட்டம் பிள்ளை.
மூணாவது விட்டுற பாகம் பொருள் ஏ ஆனது பொருள் பியில பார்க்க கூடுதலான வேகத்தை கொண்டுள்ளது. ஸோ வேகம் சொல்லி எந்தியன் இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன். ஸோ தாருக்கு படித்திறன் கூடவோ தாருக்கு கிராஃப்ட சாய்வு கூடவோ விலைக்கு நான் சொல்லி சாய்வு இவரை விட இவரை படித்திறன் கூட தாருக்கு சாய்வு கூடவோ அவருக்கு வேகம் கூட தாருக்கு வேகம் கூட ஏக்குதான் வேகம் கூட. ஸோ அந்த ஆன்சர் சரி. தென் தான் ஆன்சர் நிச்சயமாகவே பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான ஆர்முடுகளை கொண்டுள்ளது. ஆர்முடுகள் இங்க வந்து இந்தியன் ரெண்டு கிராஃப்லயுமே தனித்தனியா பாருங்க. ரெண்டு கிராஃபையும் தனித்தனியா பார்த்தால் ரெண்டுமே மாறாப்படுத்திருந்தா. சோ அப்ப அங்க ரெண்டு கிராஃப்லயுமே ஏலையோ பிலையோ ஆர்முடுகள் வந்து இல்ல. சோ அந்த ஆன்சரும் இல்ல. அஞ்சாவது இரு நேர்கோடுகளும் ஒன்றை ஒன்று குறுக்கிடும் புள்ளியில இரு பொருள்களும் ஒரே வேகத்தை கொண்டுள்ளன. சரி, குறுக்கிடும் புள்ளியில ஒரே வேகமான செலாக்க டக்குன்னு சரி ரெண்டு குறுக்கிடியா அப்ப ஒரே புள்ளி தானே. இது இடப்பெயர்ச்சி நேர வரைவு சரியோ. இங்க படித்திறனை தான் பார்க்கணும். அது உருக்கிட்டோ உருக்கிடலையோ எந்தியன் ரெண்டுடையும் படித்திறன் வேற வேற மாறா படித்திறன். சோ ரெண்டுடையும் வேகம் வேற வேற. ரெண்டுமே ரெண்டு வேகம் தனித்தனி மாறா வேகங்கள். ஓகே, வேற வேற மாறா வேகம். ஆன்சர் தேர்ட். அதே இல்லை கடைசி கேள்வி வர முடிச்சோமே 2017-22. அப்ப இயக்கத்தியல் ஃபுல்லா முடியுது. இயக்கத்தியல் நான் போட்ட எம்சிக்கெல்லாம் ஃபுல்லா முடியுது. இப்ப நான் இப்ப 2017-18 வரையும் தான் பார்த்து நான் இதை கேள்வியெல்லாம் போட்டேன். இப்ப 19 நாங்கள் நியூ சிலபஸே பிற வருது. அப்ப அது எங்களுக்கு வந்து கடைசி கண்டிஷனா மெக்கானிக்ஸ் ஃபுல்லா முடிஞ்ச பிறகு எல்லாம் ரிவைஸ் பண்ணதுக்குமா அப்படி செய்யணும். 19 பிறகு வச்சது ரைட்டோ. ரெண்டாயிரத்தி 22 2017-22 2017-22 நீங்க நான் கிராஃப கீரல டைம் போற அதுலயே பாத்துக்கோங்க. கீரை பாகிய எப்படி தந்துச்சு. அடுத்தது அதை விட சாய்வு எப்படி கொண்டு போற எல்லாம் ஒரே லெவலுக்கு வருவாங்க. அடுத்தது இப்படி இது ஏ இது பி டிஇஎஃப்ஜி டிஇஎஃப்ஜி ரைட். இப்ப அவங்க கேள்வி வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து வேக நேர வரைவு இவங்க இன்டெலிஜென்ஸ் சொன்னால் இந்த படத்தின் படிக்கு எல்லா ஆட்களும் ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்ணி எல்லா 3 காரும் 1 2 3 காரும் ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரே நேரத்துல முடிச்சிச்சு. சரி, ஒரே நேரத்துல டைமும் சமந்தான் அவளோட இடப்பெயர்ச்சியும் சமந்தான். அப்ப நீங்க இப்ப உங்களோட ஹார் தானா சரியோ. 3 ஹாரும் உங்களோட ஹார் தான் சரியோ. இப்ப 3 ஹாரும் உங்களோட ஹார் தான். 3 ஹாரையும் சேவைச்சு கொண்டு போற நீங்க வீட்ல இருந்து கேரேஜ் கொண்டு போற சரியோ. 3 ஹாரையும் ஒரே லைன்ல நிப்பாட்டி ரோட்ல இடமிச்சு போறேன். 3 ஹாரம் நிப்பாட்டுக்கானா நீங்களும் உங்களோட தம்பியும் நானும் 3 ஹாரையும் நேர லைன்ல நிப்பாட்டி வீட்டுக்கிட்ட இருந்து அப்படியே நேரவே ஒப்புற கேரேஜுக்கு ஒரே ஸ்பீட்ல எல்லாரும் முன்னாடி சேர்ந்து கொண்டே வைப்பறாரு. ஒரே ஸ்பீட்ல இல்ல ஸ்பீட் மாறிலும் ஏதோ அந்த நீங்க எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் வைப்பற ஒரே இடப்பெயர்ச்சி தான் கேரேஜி தான் வைப்பற. அதே மாதிரி எல்லாரும் ஒரே டைமுக்கே போயிடுச்சு. சரி ஒருத்தர் இடையில ஸ்பீட் மாறி அப்படி கேசலும் மீச்சலும்
அஞ்சு உண்டு. சரி கேள்வி பார்க்குவேன். இப்ப இந்த மூணு கிராஃபையும் பார்த்தால் எல்லாத்துலயுமே ஒரு மாறா படித்திறன் தான் இதுனா வேணா. எல்லாத்துலயுமே ஒரு மாறா படித்திறன், ஒன்னொன்றும் தனித்தனி படித்திறன் வேற, சாய்வு வேற ஒன்றுலையும். இதுக்கும் லேசா இது ஒரு விரிகோணம் இல்லைன்னா, லேசா இது இப்படித்தான் பெரிஜி இப்படி பெரிய. ஸோ இது ஒரு மறை படித்திறன். அமர் முடிவில் வெஸ்ட்டுக்கே ஒரு நல்ல மெரி ஸ்பீட் எடுத்துட்டு ஒரு அப்புறம் ஸ்லோ ஆகிக்கணும். அமர் முடிவில் வெஸ்ட்டுக்கு மாறா அமர் முடிகள். இது வேற சரி வேற வரைக்கும் இது ஒரு மாறா ஆர்முடுகள், சீரா வேகம் கூடிக்கணும் போற. இது மாறா அமர்முடுகள், இதுவும் பெரிய ஒரு அமர்முடுகள் உண்டு. இதை விட சாய்வு கூடவே விரிகோணம் பெரிய அமர்முடுகள் உண்டு. ஓகே, இப்ப இவங்க கேட்கியது இந்த பரப்பு கேஸ் பத்தி. அப்ப நீங்க பரப்பு கேஸ் பத்தி சொன்னேன் இவன் ஹேக்கி பரப்பு கேஸ பத்தி. சோ அப்ப உங்களுக்கு கட்டாயம் தெரியணும், வேக நேர வரைப்பு எக்ஸோட ஆக்கிய பரப்பு எந்த தருமன் சொல்லி இந்த இடப்பெயர்ச்சியை தரும். அப்ப இறுதியாக அப்ப மூணு கிராஃப் தனித்தனியா இந்த மூணு கிராஃப்டையும் பரப்ப ஃபுல்லா எடுத்தால் உங்களுக்கு விளங்கியாச்சு. நான் கீழே தான் எனக்கு விளாபடுத்தல. அப்புறம் இதோட கிராஃபு இந்த பிஎஃப்ல முடிய ஒரு கிராஃப், அது எக்ஸோட ஃபுல்லா ஆக்கிய பரப்பு இப்படி 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 இப்படி. அதே மாதிரிதான் மூணு பக்கம். அதுக்கு கீழிச்ச பரப்பு எக்ஸோட ஆக்கிய பரப்பு. இது சொன்னா இந்த முக்கோணி அல்ல, இது ஃபுல்லாவே வர இல்லைன்னா இந்த ஈசி. இப்ப இந்த கிராஃபிக்கு இது இனக்கா தொடங்கினாலும் இதுக்கு கீழிச்சது வர, இங்க இதேதான் வர ஃபுல்லா எக்ஸ் அச்சு முடியங்காட்டும் இங்க வரானே வரணும். நீங்க இதுதானே முக்கோணம் சொல்லி இதை மட்டும் அடிக்கல சரியா. மூணுக்குமே ஃபுல்லா வர கீழே. ஆகவே இப்ப எனக்கு நான் பரப்பு ஒப்பிட்டு போனேன்னு சொல்லி சொன்னா முதலாவது பார்க்கும் இது எப்படி உங்களுக்கு வெட்டத்தை கஷ்டம். நான் இங்க ஒரு ஆன்சரா தான் பார்த்துட்டு போவாயே. 1 2 3 4 5. ஆகவே இங்க செல்லு இது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைன் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் தரேன். ட்ரை பண்ணிட்டு ஆன்சரை போடுங்க. இதுக்கு ஆன்சர் வருது. கொஞ்சம் பேருக்கு தான் ஆன்சர் வாரு. வல்லமே ஆன்சர் போட்டு குனிஞ்ச அகல மட்டும்தான் ஆன்சர் வாரு. மொத்தம் தூக்குமோ போன போட்டுட்டு இப்போ நீங்கள மெசேஜும் எல்லாரும் போடாட்டி நான் ஒருத்தரா பேரை சொல்லி கூப்பிட போறேன். பேச சொல்லி பேசாட்டி போனிட்டு ஒன்றோ எல்லாரும் மெசேஜ் போடணும் ஆன்சர் கேட்டா. இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி பேசணும். ரெண்டுமே செய்யாட்டி நான் தூக்கம் சொல்லி ரிமூவ் பண்ணிட்டு. ஓகே பார்க்கமே. இப்ப முதலாவது அவன் சொல்லியது கொஞ்சம் இதோட முடிஞ்சு கிளாஸா? கிளாஸ் கேள்வி 10 நிமிஷம் கூட பேசிக்கிறேன் பரவாயில்ல. ஏபிடி செமன் டிஎஃப்னு சொல்லிய ஏபிடி இதுவும் இந்த டிஎஃப் நான் வரைஞ்ச கொஞ்சம் அப்படி இப்படித்தான். நீங்க கேள்வி பேப்பர்ல தான் பார்க்கணும்.
இந்த இதை பார்த்தா பெருசுமா விளங்கிய ஏபிடியும் டிஎஃப்பும் சமன் என்று சொல்லி அவன் சொல்லி அப்ப அதுக்கு நான் என்னத்தையும் பார்க்கணும் ஏபிடி எதுக்கு இந்த கிராஃபுக்குள்ளே உள்ளடங்கிய அது மாதிரி டிஎஃப் எதுக்குள்ளே உள்ளடங்கிய பார்க்கணும். நான் உங்கள்ட்ட சொன்னேன் மூணு கிராஃபும் டோட்டலா எக்ஸ்ஹெச்ஓடி ஆக்கி பரப்பு சமன். 3 கிராஃப் இருந்துச்சு, 3 கிராஃபும் ஃபுல் பரப்பு எக்ஸ்ஹெச்ஓடி ஆக்கி ஃபுல் பரப்பு 3மே சமன். அதுதான் இந்த பேஜ் சமன் சொல்லி அர்த்தம். ஆகவே நாங்கள் அதை வச்சு யோசிச்சால் இந்த ஏபிடி வந்து இந்த கிராஃப் இந்த கோட்டு வாரத்துக்குள்ள உள்ளடங்கிய அப்ப இதுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி இந்த சரிவா பரப்பும் வரீங்கண்ணா இந்த கை சேர்த்து வச்சு வந்து காணியா இந்த சரிவா பரப்புண்டிஜி இந்த இந்த கிராஃபுக்கு மற்ற டிஇஎஃப் எடுத்துக்கொண்டு சொன்னா வந்து இப்படி இது இந்த சரிவா பரப்போட எக்ஸ்ட்ரா இதுக்கு இந்த முக்கோணம் மட்டும் விளங்கி அவங்களுக்கு நான் சொல்லி இந்த சரிவா பரப்போட இந்த டிஎஃப் உள்ளடங்கி இந்த கிராஃப்ல இந்த கிராஃபுக்கு இப்ப இதுக்கு வந்து இந்த சரிவா பரப்பு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இதுக்கு அந்த சரிவா பரப்பல்ல சரி இது ரெண்டு மிஞ்சி இதுவும் மிஞ்சி இது பொது அது பொதுவும் அல்லனா சோ ரெண்டையும் சமநிலைகளே செல்லலாம் கேட்டா விளக்கேஜ் உங்களுக்கு பார்த்தாலே இதுவும் சமநிலை செல்ல போனா இதுக்கு இந்த சரிவா பரப்பு மட்டும் இந்த லைனுக்கு இதை எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னால் இதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த ரெண்டு மிச்சம் விளங்கியா சரி எக்ஸ்ட்ரா இதொண்டிச்சு இப்ப இதுடையும் சமன்வயம் இல்லையான்னு எனக்கு தெரியாது விளங்கியா சொல்லி இது போதும் அது பொதுவா போதும் இது போதும் ஆனா இதுவும் சமன்வயம் இல்லையா தெரியாது. ஸோ இதுவும் சமன்வயம் இல்லையா தெரியாம இதே மேலுக்கு செல்ல இயலாம். ஸோ அப்படியே அதை விடும். அடுத்தது பார்ப்போம் ஏபிடியும் டிஇஜியும். ஸோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆன்சரை பார்த்தேன் எங்களுக்கு கொஞ்சம் சரியா ஷுவர் இல்லை. ஸோ அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்சர்டே மற்றத்தை பார்க்கும் போது ரெண்டாவது இருக்க பார்க்கும் அது சரியா வந்துட்டா ஓகே. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர்ட ஒன்றும் ஷுவர் இல்லையா மற்ற நிமிஷமா பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வரோமே. எங்களுக்கு எப்படியுமே சொல்லல இது ரெண்டும் சமனம் இல்லையா உண்டு இல்லைங்க நான் சொல்லியே நீங்க எப்படி ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் மாநில வேறு வரும். எனக்கு கொஞ்சம் முறையினாலும் கொஞ்சம் டைம் வர சான்ஸ் உண்டு இல்லை குறைச்சல். அடுத்தது பார்த்துட்டு வரோமே. எங்களுக்கு டவுட் நேரடியா பார்த்தாங்க எங்களுக்கு ஏன்னா டைம் முக்கியமே எனக்காக எப்படியும் குயிக்கா எங்களுக்கு மற்ற கிராஃப் எல்லாத்தோடையுமே ஒப்பிட்டு அப்படி சொல்லி பார்த்து பெரிய டைம்ல பார்த்த விட கொஞ்சம் நான் டக்குனு கொஞ்சம் டவுட் ரெண்டாவது பார்த்துட்டு வரும். பிசிடியும் டிஇஎஃப்பும் பிசிடி இதுவும் டிஇஎஃப்புமா ரைட் டிஎஃப் இதுட பிசிடி இதுட. சோ அப்ப இது ரெண்டும் இந்த கிராஃபுடைய பிசிடின்னு சொல்லி இந்த கிராஃப்ல இந்த கிடையாப்பூர் லைன் காணியானே நடுவில் இந்த லைன் தான் இந்த பிசிடி வர்றது. அப்ப இவ்வளவும் ஒரு பரப்புண்டு எக்ஸ்ட்ரா ஈச் அதுக்கு மத்த இந்த லைன் தான் டிஇஎஃப். இதுக்கும் இதே இந்த பொது பரப்பு தான் அவ சரி சமனே ரெண்டு ஒரு பொது பரப்போட ரெண்டு சமன் ஆகிடும் டோட்டல் சமனா வரணுமே. இப்ப இந்த பொது பரப்பு அடிச்சுன்னா மற்ற ரெண்டும் சமனாக வச்சோம். அப்பவே ரெண்டாவதுல முதல் கூட்டு சரி. அடுத்து ஏபிடியும் டிஎஃப்ஜியும் ஏபிடி டிஎஃப்ஜி ஏபிடி வந்து இது இந்த லைன். ஸோ இந்த பரப்பு ஒண்டிச்சு இந்த சரிவா பரப்பு ஒண்டிச்சு ஏபிடி வாரத்துல மற்றது டிஎஃப்ஜி டிஎஃப்ஜி வந்து இது சரியா டிஎஃப்ஜி இது. அப்ப இந்த லைன்ல கிடை லைன்ல ஏபிடி தானே இந்த கிடை லைன்ல தான் இந்த டிஎஃப்ஜி. அப்ப இதுக்கும் இதே பொதுப்பரப்பு தான் வரும். ஸோ ஆன்சர் சரியே செகண்ட் சரியா வேறு. ஸோ அடிச்சுட்டு போகலாம் எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் தெரியல இந்த கேள்விக்கு சும்மா டைம் வேஸ்டா. ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது ஆன்சர் ஓகே தானே. அப்ப எல்லாம் கிளியர்னு நினைச்சிய நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்சு இப்போ ஓரளவு இயக்கத்தியல் எங்களே முடிஞ்சு அடுத்த கிளாஸ்லேருந்து நான் விஷயங்களின் விளைவுள்ள எல்லாம் பெருசா டீட்டெயிலா விளாம்படுத்தி கொண்டுச்சு இல்லை சமன்பாடுகளை பார்த்து டக்குன்னு கேள்விதான் போகும். ஓகே
போடுங்க எப்படி இந்த கிளாஸ் சொல்லி கொஞ்சம் இந்த ஓகே எல்லாம் கிளியரானு சொல்லி டவுட் சொல்லி போடுங்க. ஃப்ரைடே கிளாஸ் டைம் நான் நினைச்சேன் உங்களுக்கு, நான் எல்லாத்தையும் கேட்டு பார்த்து தேர்ஸ்டேயும் 7 to 8:30 எல்லாருக்கும் நான் ஓகே என்று நினைச்சியே. திருஷாவத்திற்கும் இஷ்யூ ஆகாதுண்டு. ஒரு ஆளுக்கு மட்டும் டெய்லி அந்த 7 to 8:30 கிளாஸ் டீச்சர்ஸ் என்ன இப்போ 7 to 8 டென்ஷன். இப்போ நான் தொடங்கிறது கொஞ்சம் எப்படியும் கொஞ்சம் சின்ன டைமோட போகிறேன். அதோட ஆளவே முன்னுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி தானே போகிறேன். ஸோ வச்சுட்டு இஷ்யூ ஆகாது அந்த கேர்ளுக்கும். 7 to 8:30 கிளாஸ் ஈச்சி கேர்ளுக்கும் அவள் கிளாஸ் இந்த அதுவும் இல்லாமல் 7 to 8:30 கிளாஸ் சொன்னாலும் வேற கிளாஸ் உண்டாது. சாரி 7 to 8:30 அல்ல, 6 to 7:30 எப்படிமோ 6 to 7:30 அந்த கேர்ளுக்கு டெய்லி 5 நாளும் 6 to 7:30 கிளாஸ் சொன்னேன். அப்போ ஒரு அப்போ மெயினாக கிளாஸ் ஒரு சில கிளாஸ் நேரத்தில் கொஞ்சம் முடியுது. ஸோ அப்போ அந்த கேர்ளுக்கு 7:15 மாதிரி கிளாஸ் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுமே. அப்போ இஷ்யூ ஆகாது. மற்ற எல்லாருக்கும் ஓவரால நான் நினைச்சேன் இல்லாட்டி நான் கேட்டு பார்த்த மட்டுக்கு தேர்ஸ்டேயும் 7 to 8:30 நைட்டுக்கு ஓகே என்று. ஸோ இன்ஷா அல்லா அப்போ நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் ஷுவர் இல்லை இந்த எனக்கு கொஞ்சம் அடுத்த தேர்ஸ்டே எழுமோ தெரியா, அடுத்த தேர்ஸ்டே மட்டும் எனக்கு கொஞ்சம் எழுமோ தெரியா. ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னா மட்டும் நான் ஃப்ரைடே வச்சியே இந்த வீக் மட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் தேர்ஸ்டேக்கு மாற்றிக்கொள்ளும். இந்த தேர்ஸ்டே மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகும்னு நினைச்சேன். அடுத்த வீக்லேருந்து நாங்கள் தேர்ஸ்டே 7 to 8:30 நைட்டுக்கு மாற்றிக்கொள்ளும். ஓகே தானே? வேற ஏதாச்சும் கேட்கணுமா? எல்லாம் கிளியர், ஆல் கிளியர் போடுவாங்க. இப்ப எல்லாம் கிளியர் ஆட்களுக்கு ஆல் கிளியர் ஆயிட்டே அப்ப ஷூரும் இல்லை எல்லாம் கிளியர். இதோட அப்புறம் நாங்கள் இயக்கத்தியல இப்போக்கு ஸ்டாப் பண்ணியே அப்புறம் அடுத்த செக்ஷன் தான். அதுக்கு பிறகு நாங்கள் நியூ சிலபஸ் இப்போ 2019க்கு குறைச்சி அந்த எம்சிக்யூஸ் வந்து நாங்கள் மெக்கானிக்ஸ் ஃபுல் சமரியா செய்வோம். ஃபுல் மெக்கானிக்ஸ் முடிஞ்ச அப்புறம் ஓகே. அப்போ நான் முடிச்சு கொள்ளுமா? நஹாதுக்கு எப்படி ஓகேயா? ஷர்மிளா போவாங்க எப்படி ஓகேன்னு சொல்லி. அரஃபாண்டும் தர வந்துச்சு. நஹாதுக்கு ஓகேயா, ஷர்மிளாக்கு ஓகேயான்னு கொஞ்சம் போடுவாங்க. மத்த கண்ணா மெசேஜ் போடிய. நஹாது எப்படியே நான் கிளாஸ் நிச்சயம் தூக்கமோ மைக் ஆன் பண்ணி நிச்சயம் சொல்லி சொன்னா பரவாயில்ல. எங்கே நஹாத் ஷர்மிளா மெசேஜ் ஒன்று சரி இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி எப்படியே இல்லையோ கிளாஸ்ல 2 பேரும் மெசேஜ் ஒன்று சரி போடுவாங்க. இல்லை போட்டு வைத்து எப்படிமே இல்லை எப்படிமே மெசேஜ் வரும் இல்லை. ரைட் ஓகே முடிச்சோமே. அப்ப எல்லாருக்கும் வந்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ், தேங்க்யூ வெரி மச். இன்ஷா அல்லாஹ் அப்ப நாங்கள் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணோம். ஜஸாக்கல்லாஹ், தேங்க்யூ அப்ப எல்லாருக்கும். ஓகே, உங்களோட ரிவ்யூஸ் எனக்கு பர்சனலா சரி இல்லாட்டி குரூப்ல சரி இந்த கிளாஸை பத்தி போடல.